திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளரும் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் முன்னாள் அமைச்சர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் முதல் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வேட்பாளர்கள் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக கூட்டணியின் சார்பில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதற்கிடையே மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் சென்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகை முடிந்து பொதுமக்கள் வெளியே வந்தனர். முஸ்லிம் பொதுமக்களிடம் முன்னாள் அமைச்சர்களான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன், பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தில் ஈடுபட்டு வந்தனர். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால்